ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சங்கரி சமையல். போன வீடியோவில் மண்டே லஞ்ச் மெனு, அப்புறம் மண்டே டின்னர் மெனு அதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து டியூஸ்டே லஞ்ச் மெனு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி நான் ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எக் சீஸு, அப்புறம் வந்து மீல் மேக்கர். இதில் வந்து மீல் மேக்கரும் இன்க்ளூட் ஆகுது. இது வந்து ப்ரோட்டீன் டயட். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெயிட் லாஸ்க்காக நான் இது ப்ரோட்டீன் டயட் மார்னிங் எடுத்துப்பேன். இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து சென்னா நைட்டே ஊற வச்சிட்டேன். நான் ரைஸும் ஊற வச்சாச்சு. ஸோ ஈஸியாக குக் ஆகிடும். வாழைக்காய், அப்புறம் காலிஃப்ளவர் வந்து வெந்நீரில் போட்டு எடுக்கிறதுக்காக சால்ட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். மீல் மேக்கரும் 15 மினிட்ஸ் வெந்நீரில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பிழிஞ்சிட்டு நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குக்கர் வந்து புலவுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 pot ரைஸ் மாதிரி. இது வெயிட் லாஸ் ட்ரிங்க். இது வாழைக்காய் வந்து நல்லா தோல் சீவிட்டு 4 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு மாரி செமி சர்க்கிளாக வெட்டி வச்சுக்கோங்க. திக்னஸ் வந்து உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி திக்னஸ் வேணுமோ போட்டுக்கலாம். இப்போ நான் கடாய் ஆன் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு எல்லாமே நான் கலந்துக்க போகிறேன். சால்ட்டு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் எல்லாம் கோட் ஆகிற மாதிரி, எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டலாம். இப்போ வந்து நான் ஸ்டவ்வே ஆன் பண்ணல. ஃபுல்லாக நல்லா கலக்கணும். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இதெல்லாமே சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஃப்ளேமை ஆன் பண்ணுறேன். ஸ்டவ்வே ஆன் பண்ணுறேன். ஃபுல்லாக கோட்டிங் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே பரட்டி விடுங்க. இது ரொம்ப ஈஸியான மெனு. இது ஃப்ரை பண்ணவே தேவையில்லை. ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலே போதும். ஆயில் கொஞ்சம் தான் நான் ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ளவர் வந்து வெந்நீர்லேருந்து எடுத்து நம்ம கடாய்க்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளவரட்ஸ் எல்லாம் நைட்டே நான் வந்து எடுத்துகிட்டு கவரில் வச்சுருவேன். நான் இப்போ ஈஸியாக இருக்கும் மார்னிங் டைமுக்கு, ஃபாஸ்ட் ப்ரிப்ரேஷனுக்கு. எல்லாமே கடாயில் சேர்த்துட்டு வாழைக்காய் செஞ்ச மாதிரியே தான். இப்போ வந்து நான் ஸ்டவ்வே ஆன் பண்ணல. சால்ட்டு, மல்லித்தூள், சாம்பார் பவுடர், வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து வாழைக்காய்க்கு வந்து ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி வச்சுட்டோம். அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம். சிம்லேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த காலிஃப்ளவருக்கு வந்து கொஞ்சம் வதக்கி விட்டலாம். எல்லா சைடும் வந்து கோட்டிங் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடலெண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது புலாவுக்கு அரைக்கிறதுக்கு தேவையானதை நான் எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் எல்லாம் கோட் ஆனதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். வாழைக்காய் மாதிரியே தான் நம்ம இதுவும் செய்கிறோம். நடுவில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். தண்ணி இருக்கா இல்லையா, தண்ணி வத்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். அப்பப்போ நடுவில் நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ எல்லா ஐட்டமும் சைமல்டேனியஸாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். கொஞ்சம் அப்படியே பரட்டி விட்டுருங்க இன்னொரு சைடு. கடைசியாக வந்து இந்த வீட்டில் செஞ்ச கரம் மசாலா தூள், இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு வந்து புலாவுக்கு என்னென்ன அரைக்கணும்னு பாருங்கள். தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கேஷ்யூஸ் 2-3 சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டம் வந்தால் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லி, புதினா வந்து கொஞ்சமாக நல்லா 2-3 தடவை கழுவிடுங்க. கழுவிட்டு சேர்த்து எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு தயிரும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. வீட்டில் ஒரு ஊற்றின தயிர் தான். 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி வற்றட்டும். தண்ணி வற்றினதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு இறக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். ட்ரை ஆகாமல் டிஷ்ஷு இருந்தது சாப்பிட்றதுக்கு தொண்டையில் வந்து நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் விடணும். அதனால தான் நான் ஆரம்பத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருந்தேன். ஸ்ப்ரிங்கிள் மட்டும் பண்ணி விட்டுருந்தேன். கடைசியாக கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பரட்டி எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடுச்சுன்னா உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே. குக்கர் எடுத்துக்கலாம் புலாவுக்கு. எண்ணெய், அதுக்கப்புறம் நெய், இது 2மே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நெய் கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். காலிஃப்ளவர் வந்து சின்ன பர்னருக்கு மாற்றிடலாம். நம்ம கடைசியாக முடிய போகிற டைமுக்கு பெரிய பர்னர் தேவையில்லை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவர். இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நெய் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாமே ஆரம்பத்தில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் 1 நீட்டமாக வெட்டி சேர்த்துக்கலாம். ஃப்ளவர் முடிஞ்சிச்சு. சோம்பு போட்டிங்கன்னா கமகமன்னு வாசனை வரும். ஃபஸ்ட்டு தான் புறப்புறங்க அப்படியே நல்ல ஒரு வாசனை கிளப்பின உடனே அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லா ஸ்பைசஸும் ஒன்று போட்டால் போதும். ரொம்ப ஸ்ட்ராங்காக செஞ்சாலும் நல்லா இருக்காது. பசங்களுக்கு ரொம்ப காரமாயிடும். ஸோ மைல்டாக சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். பெரிய வெங்காயம் 1 பெருசு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலே அரைச்சது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
ஊற வச்ச சென்னா இது வந்து நம்ம சேர்த்துருவோம். ரொம்ப ஹெல்தி, இது ப்ரோட்டீன் டயட்டு. ரொம்ப சேர்த்தாலும் பசங்களுக்கு பிடிக்காது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க வாழைக்காவை. அதே வாழைக்காய் செஞ்ச கடையிலே நான் வந்து மீல் மேக்கர் செய்ய போகிறேன். இதை அரைச்சாச்சு, மசாலா அரைச்சாச்சு. கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குது? இந்த மசாலா வேஸ்ட் பண்ணாமல் தண்ணி ஊற்றி சேர்த்துங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பரட்டி விடுங்க. சென்னா, வெங்காயம், இந்த ஸ்பைசஸ்ஸு, இந்த அரைச்சது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ஒன்றா சேர்ந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். சூப்பர் கலராக வந்திருக்கு. சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம மீல் மேக்கரை கொஞ்சம் இப்போ கவனிப்போம். வாழைக்காய் செஞ்ச அதே கடையிலே நான் மீல் மேக்கர் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். 100% பிழிய வேணாம், ஒரு 80% பிழிஞ்சால் போதும். இல்லாட்டி ரொம்ப தொண்டைக்கு சிக்கும். கொஞ்சம் ஜூஸியாக இருக்கட்டும். வதங்கும் போது கொஞ்சம் எண்ணெய் இதாகும் இல்லையா, தண்ணி இதாகும் இல்லையா, வற்றும் இல்லையா. ஸோ அதனால் 80% பிழிஞ்சிட்டு சேர்த்துட்டு வாழைக்காய் மாதிரி தான் நம்ம இப்போ ஆன் பண்ண போகிறதில்ல. மீல் மேக்கரில் வந்து நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துருவோம். இப்போ நான் ஸ்டவ்வே ஆன் பண்ணல. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு இது. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து மீல் மேக்கர் நான் கொடுத்துருவேன். என்னென்ன சேர்க்குறோன்னா உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், சாம்பார் பவுடர் வீட்டில் செஞ்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா தயிர் சேர்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இதில் வந்து அரிசி சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டில், மசாலா பேஸ்ட்டில் அரிசியும் சேர்த்துட்டு 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி, உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து எல்லா மசாலாவும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இப்போ தான் நானே ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி கொஞ்சம் சிம்லேயே வந்து வதங்கட்டும். எந்த இதுவுமே எல்லாமே சிம்லேயே செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும், அடி பிடிக்காமல். சிம்லேயே செய்யணும். நான் 2-3 ஐட்டம் செய்கிறதுனால அது பாட்டுக்கு சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கும். நம்ம 2-3 ஐட்டம் 4 ஐட்டம் கூட ஒரே டைமில் நம்ம செஞ்சிடலாம், 4 பர்னர் இருந்துச்சுன்னா. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். இதான் நான் டயட்டுக்காக ரெடி செஞ்சிட்ருக்கேன். நான் டெய்லி சாப்பிட்டுட்ருக்கேன். எல்லாம் கோல்டன் கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மீல் மேக்கர். குக்கரும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. டிஷ்ஷெல்லாம் வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து எடுத்து வச்சாச்சு. காய்கறிலாம் எடுத்து வச்சாச்சு. குக்கரில் இருக்கிறதையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பவுலுக்கு. ஸோ ஃபர்தராக அது குக் ஆகாமல் குழையாமல் அப்படியே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அப்போ ரொம்ப கிண்ட வேண்டாம் நம்ம சூடாக இருக்கும்போது. லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.